ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி விழா சென்னையில் முத்திரை பதித்த மூவண்ண கொடி பேரணி. சென்னை தேச பாதுகாப்பிற்காக உயிரை தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களின் வீரதீர சாதனையை கொண்டாடும் வகையிலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை நினைவு கூறும் வகையிலும் மூவண்ண கொடி பேரணி தமிழக பாஜக தலைமையில் சென்னையில் பேரணி நடந்தது. இந்த மாபெரும் பேரணி புதுப்பேட்டை பழைய சித்ரா தியேட்டரின் அருகில் தொடங்கி பாரத மாதா வேடமணிந்த பெண் ஒருவரை முன்னோடியாக வைத்து கட்சி கொடிகள் இல்லாமல் மூவர்ண கொடிகள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்தது. இதில் பாகிஸ்தானை வீழ்த்துவோம், பயங்கரவாதத்தை அழிப்போம், இது ராணுவத்தின் வெற்றி, பிரதமர் மோடியின் வெற்றி, வெல்வோம், உலகத்தை வெல்வோம், தேசத்தை காப்போம் என கோஷங்கள் எழுப்பின. அந்த பேரணியில் கலந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், நடந்து கொண்டிருப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, பிரதமர் மோடியின் ஆட்சி. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் உருவாக்கப்பட்டு உள்ளனர். ஆனால் இயற்கையாக உருவான தலைவர் நம்முடைய பிரதமர் மோடி. அவரிடம் யாரும் சில்மிஷம் செய்ய முடியாது, வாளாட்டினால் தப்பிக்க முடியாது. வாள் ஒட்ட நறுக்கப்படுவதோடு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காது. மொழியாலும் இனத்தாலும் தேசத்தை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு போர் வாயிலாக குண்டு மூலம் பதிலடி கிடைக்கும். அனைவரும் தேச உணர்வோடு செயல்பட வேண்டும். மேலும் அவர் கூறுகையில், பாகிஸ்தானுடனான சமீபத்திய போர் நடந்த 15 நாட்களுக்குள் பாஜக ஆதரவு 10% உயர்ந்துள்ளது என்றார். இந்தியாவின் பாதுகாப்பிற்காக போராடும் வீரர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் கூறும் இந்த மூவண்ண கொடி பேரணி தேசிய உணர்வையும் ஜனநாயக விழிப்புணர்வையும் இன்னும் ஓங்க செய்தது.